மகாத்மா காந்தி தேச தந்தை என்று இந்தியாவிலே மிகவும் பிரபலமானவர். அவர் இங்கிலாந்துக்கு சட்ட படிப்பு படிப்பதற்காக போயிருந்தார். அங்கே ஒரு சர்ச்சுக்கு ஒரு 4 வாரம் போனாராம். ஒரு வாரம் கூட யாராவது ஒருத்தர் வந்து, ஐயா நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, ஒருத்தருமே விசாரிக்கல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த 4 வாரம் கழிச்சு அப்புறம் சர்ச்சுக்கு போறதை நிறுத்திட்டாராம். அவர் சொன்னாராம், ஐ லைக் யுவர் கிரைஸ்ட் but I do not like your Christians. Your Christians are so unlike your Christ. எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏனென்றால் உங்களுடைய கிறிஸ்தவர்கள் நீங்கள் போதிக்கிற கிறிஸ்துவை போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். 5, 6, 7ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு தான் அகிம்சை, நான் வயலன்ஸ் என்ற கொள்கையை கடைபிடிச்சு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி அவர் என்ன பண்ணாரு? அமைதியான முறையில் சுதந்திர போராட்டம் நடத்தி வெள்ளையனை துரத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். மலைப்பிரசங்கத்தை அவர் படித்து அவர் வாழ்க்கை மாறிச்சுங்க. இன்னைக்கு நம்ம மலைப்பிரசங்கம் மட்டுமா 1300 ராப்பகலாம் படிக்கிறோம், அப்படிதானே? பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அட்டை டு அட்டை எல்லாம் படிக்கிறோம். வாழ்க்கை மாறின மாதிரியே தெரியல. நம்ம பார்க்குறவன் சபையை விட்டு ஓடிடுறான். காந்தியடிகளுக்கும் அப்படித்தான் நடந்துச்சு, இன்னைக்கு நமக்கும் அப்படித்தான் நடக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். நீங்கள் புதுசாக ஆலயத்துக்கு போகிறீங்களா? அங்கே இருக்கிற மக்களை பார்க்கவே பார்க்காதீங்க. மக்களுக்காக நாம் ஆலயம் செல்லவில்லை, மகாதேவனுக்காக, சத்தியத்திற்காக, ஆண்டவருக்காக நான் ஆலயத்திற்கு செல்கிறேன் என்று நீங்கள் ஆண்டவர் மீது அனுபவித்து, சத்தியத்தின் மீது அனுபவித்து நீங்கள் ஆலயம் செல்ல வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை.